பாருங்க. அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள், எங்களுக்கு 3 மொழி வேண்டும் என்று. நாங்க கையில பேனாவை கொடுத்து கையை பிடிச்சு இங்க பாருங்க, நான் வீடியோ நிறைய காட்ட முடியுங்கன்னா வேணா சமூக வலைதளத்துல அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்து வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அவர்களா வந்து கியூ கட்டி நின்று கையெழுத்து போடுறாங்க. இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறாங்கன்னா, மக்களுக்கு தெரியும், அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும், ஓ பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான், அப்ப நான் 2 மொழி படிக்கணுமா? கனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன், இந்திய குடிமகனே இல்ல, ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய 2 மொழி பேசுவாங்க. எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் 3வது மொழி இந்திய திணிக்கிறாங்க. ஏன் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல்லாம் பார்க்க மாட்டாங்களா? வீட்டுல அவங்களும் டிவி பாக்குறாங்களே. அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, இவ்வளவு பேசுறிய, உன் பசங்க எல்லாம் 3 மொழி 4 மொழி படிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் 2 மொழி படிக்கணும்? இதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலில் சொல்லிட்டு, இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்க்கிறாங்க, என் தம்பி 2 மொழி படிப்பாருன்னு சொன்னார்னா மக்கள் காமராஜரா ஏத்துக்குவாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்தி கத்துக்க மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட போறீங்க, உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தியை படிக்கிறாங்க. யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் படிச்சது இல்ல. ஆனா நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னவோ கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஹிந்தி படிச்சு என்ன கிடைக்குதுன்னு யாராவது இங்க படிச்சீங்களான்னு தெரியாது. ஆனா என்ன கிடைக்குது ஹிந்தி படிச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் டெல்லியில இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஹிந்தி தெரியாததுனால எந்த கஷ்டமும் இல்லை. சில அறிவாளிகள் சொல்றாங்க, பின்லாந்துல சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து 3 மொழி சொல்லி தராங்கன்னு. கிடையாது. இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல வேணா சொல்லி தரலாம், ஆனா அந்த நாடுகளில் எல்லாம் 1 மொழி இல்லை என்றால் 2 மொழிகள் தான் சொல்லித் தருகிறார்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய பாடமே அதிகமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.